சுட்டீஸ் குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கதை என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? நான் ஒரு கதை சொல்லட்டுமா? யானையும் முயலும். ஒரு ஊரில் பெரிய காடு ஒன்று இருந்தது. அந்த காட்டுக்குள் ஒரு யானையும் முயலும் உற்ற நண்பர்களாக இருந்தனர். இருவரும் ஒருவருக்கொருவர் உயிராக நினைத்து பழகி வந்தனர். ஒரு நாள் இருவரும் ஒரு பெரிய மரத்தடியில் கொஞ்சு குழாவிக் கொண்டு இருந்ததை பார்த்து கொண்டிருந்த காகத்திற்கு ஒரு ஆச்சரியம். என்னடா, இருவரும் எவ்வளவோ வித்தியாசங்கள் உடையவர்கள், இவர்கள் எப்படி நண்பர்கள் ஆனார்கள் என்று சிந்தித்து கொண்டே யானையை பார்த்து கேட்டது. யானை, அண்ணே, நீங்களும் முயலும் எப்படி நண்பர்கள் ஆனீர்கள்? உங்களுக்குள் நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றனவே என்றது. யானை சிரித்து கொண்டே சொன்னது, அதுவா காக்கையாரே, எங்கள் இருவர் நட்புக்கும் நடுவில் ஒரு பெரிய நிகழ்வு இருக்கிறது. அதன் பின்னரே நானும் முயலும் நண்பர்களாகிவிட்டோம். இவன் என் உயிரை காப்பாற்றிய உயிர் நண்பன். என்னால் இவனை மறக்க முடியாது என்று கூறிக்கொண்டே முயலை தன் தும்பிக்கையால் தூக்கி தலையில் வைத்து கொண்டது. அண்ணே, அப்படி முயல் உனக்கு என்ன நல்ல காரியம் செய்துவிட்டது? சொல்லுங்கள் அண்ணே, கேட்க ஆசையாக இருக்கிறது என்றது காக்கை. யானை முயலை பார்த்து சிரித்துக்கொண்டே சொல்லத் தொடங்கியது. காக்கையாரே, காக்கையாரே, நான் ஒரு நாள் மாலை நேரத்தில் உணவை தேடி அலைந்து கொண்டிருந்தேன். அவ்வாறு அலைந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் காட்டு பகுதியில் இருந்து ஒரு சத்தம் கேட்டது. யாரோ கூப்பிடுவதை போன்று இருந்தது. அண்ணே, யானை அண்ணே, இங்கே வராதீங்க. உங்களை பிடிக்க பள்ளம் தோண்டி மரக்கிளைகளை அடுக்கி வைத்திருக்காங்க இந்த மனிதர்கள். இங்கே வராதீங்க, போய்விடுங்க, போய்விடுங்க. இல்லைனா என்ன போல நீங்களும் கீழே விழுந்துடுவீங்க, போயிடுங்க என்று சத்தம் கேட்டது. இதை கேட்டு ஒருவித பதட்டத்தோடு, ஏய், நீ யார்? நீ எங்கே இருக்கிற? சொல். என்னை ஏமாத்துகிறாயா என்று கோபப்பட்டு கேட்டேன். உடனே முயல் அழுது கொண்டே, அண்ணே, இல்லண்ணே, உண்மையை தான் சொல்கிறேன் அண்ணே என்று தனக்கு நேர்ந்ததை சொல்லத் தொடங்கியது. அண்ணே, நானும் உணவு தேடி அலைந்து கொண்டிருந்தேன். இந்த பச்சை இலைகளை பார்த்தவுடனே உணவு கிடைத்து விட்டது என்று ஆசையோடு தின்னலாம் என்று துள்ளி குதித்து கொண்டு ஓடி வந்தேன். வந்த அதே நொடியில் இந்த பள்ளத்தில் விழுந்து விட்டேன். இந்த படுபாவி மனுஷங்க இப்படி செய்வானுங்க என்று யாருக்கு தெரியும் என்று மீண்டும் அழத் தொடங்கியது. அழாதே முயலே என்று கூறிக்கொண்டே நானும் மெதுவாக ஒரு கிளையை நீக்கிவிட்டு பார்த்தேன். பாவம் முயல் அழுது கொண்டே உள்ளே அமர்ந்து கொண்டிருந்தது. உடனே என் மனம் வருந்தியது. முயலே, முயலே, கவலைப்படாதே, நான் உன்னை காப்பாற்றுகிறேன் என்று கூறிக்கொண்டே அந்த கிளைகளில் ஒன்றை எடுத்து என் தும்பிக் கையில் பிடித்து கொண்டு அதை அந்த பள்ளத்துக்குள் இறக்கிவிட்டேன். முயலே, இந்த கிளையை பிடித்து கொண்டு மேலே ஏறி வா, இந்த பாழா போன மனிதர்கள் வந்துவிடப் போகிறார்கள் என்றேன். முயலும் கிளையை பிடித்து கொண்டு வேகமாக வெளியில் வந்தது. ஒரே சந்தோஷம் இருவருக்கும். அப்பாடா, தப்பித்து விட்டேன், மிக்க நன்றி யானை அண்ணா. உங்கள் தயவு இல்லை என்றால் அந்த படுபாவிகளின் கையில் உயிரை விட்டிருப்பேன். நீ என்னை காப்பாற்றி விட்டாய். உங்கள் நன்றியை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்று என் காலில் விழுந்தது முயல். நானோ, என்ன தம்பி இப்படி சொல்கிற? நீதான் என் உயிரை காப்பாற்றி இருக்கிறாய். நான் தான் உனக்கு கோடான கோடி நன்றி சொல்ல வேண்டும். நீ இல்லை என்றால் என் நிலைமை என்ன ஆகியிருக்கும்? நினைத்துப்பார். இந்த துஷ்ட மனிதர்கள் ஏன் இப்படி செய்கின்றார்கள் என்று தெரியவில்லை. நாம் அவர்களுக்கு நன்மையை தான் செய்கிறோம், பின்னர் ஏன் இவர்கள் நமக்கு தீமையை செய்கிறார்கள்? படுபாவிகள் என்று கூறிக்கொண்டே நாங்கள் இருவரும் அந்த இடத்தை விட்டு தப்பித்தோம். இதை கேட்ட காகத்திற்கு கண்களிலிருந்து தண்ணீரே வந்துவிட்டது. ஐயோ பாவம், இந்த மனிதர்கள் திருந்தவே மாட்டார்கள்.
அவர்கள் நம்மை காத்தால் நாம் அவர்களை காப்போம் என்று எப்போ புரிந்து கொள்ளப் போகிறார்களோ தெரியலை. யானையாரே, இப்போ தெரியுது நீங்கள் ஏன் இவ்வளவு நட்பாக இருக்கிறீர்கள் என்று. வாழ்க உங்கள் நட்பு. ஒவ்வொருவரும் வேற்றுமை பார்க்காமல் உதவி செய்ய வேண்டும். மேலும் பிறர் செய்கின்ற சிறு உதவிகளை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது என்று உங்கள் நட்பிலிருந்து சிறந்த பாடத்தை கற்றுக்கொண்டேன். நண்பர்களே, மிக்க நன்றி. என்றும் இதே நட்போடு இருங்கள் என்று கூறி காகம் பறந்து சென்றது. என்ன சிட்டுக்களே, உங்களுக்கு கதை பிடித்திருக்கின்றதா?